காலத்துல ஏன் அதிகமா டைவர்ஸ் ஆகுது தெரியுமா? முதல் காரணமே மொபைல் தான். அந்த காலத்துல மொபைல் யார்கிட்டயுமே கிடையாது. அதனால எப்படா கணவன்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அவரோட பேசி சிரிக்கலாம், விளையாடலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு புருஷனுக்காக எதிர்பார்த்து வாசப்படியிலே காத்திருந்தவங்க தான் நிறைய பேர். அதே மாதிரி தான் புருஷன்களும் எப்படா வீட்டுக்கு போவோம், நம்ம மனைவியோட பேசுவோம், சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு மனைவி நினைப்பிலே இருந்துட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா வாழ்க்கையை ஓட்டுனாங்க. அதனால அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது அவங்களுக்கு பெருசா தெரியல. கடைசி வரையும் 80-90 வயசு வரையுமே அவங்கெல்லாம் பிரியாம வாழ்க்கையை நடத்தினாங்க. ஆனா இந்த காலத்துல உள்ளவங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படா புருஷன் வீட்டை விட்டு வெளியில போவான், நம்ம மொபைலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சாயங்காலம் புருஷன் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தாலுமே புருஷன்கிட்ட பேசுறதே கிடையாது. போனு தான், போனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. புருஷன் எதுவும் செய்தி கேட்டாலும் பதில் சொல்றது கிடையாது. தண்ணி கொண்டு வா, நீ மொண்டுக்க. சோறு போட்டனா நீ போட்டுக்க. உனக்கு கை இருக்குல்ல, நீ பார்க்க வேண்டியதானே. நான் என்ன சும்மாவா இருக்கேன், நான் பொழுதுக்கும் இங்கே வீட்டில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புருஷன்கிட்ட எரிஞ்சு விழுக வேண்டியது. எனி டைமே ஃபோனு தான். அப்போ நீங்கள் உங்கள் மனசு புருஷனை தேடலை, புருஷன் மேலே பாசம் இல்லை. காரணம் இந்த மொபைல் தான். அதே மாதிரி தான் ஆண்களுமே வீட்டுக்கு வந்ததும் அவங்க பொண்டாட்டிகளோட பேசுறதே கிடையாது. வந்த உடனே மொபைலை பார்க்கறது. பொண்டாட்டி எதுவும் செய்தி கேட்டாலும் பதில் சொல்றது கிடையாது. அதை வாங்கிட்டு வந்தீங்களா, இதை வாங்கிட்டு வந்தீங்களா, வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னோம்னா உடனே எரிஞ்சு விழுகிறது. ஏன் நீ போய் வாங்கிக்க மாட்டியா, உனக்கு கை கால் இல்லையா, நான் போய் வாங்கிட்டு வந்தா தானா, போனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பொண்டாட்டியை நிமிந்தே பார்க்கறது இல்லை. பொண்டாட்டி பாசமா வந்தாலும் பொண்டாட்டிட்ட பேசுறது கிடையாது, பிள்ளைகிட்டையும் பேசுறது கிடையாது. எனி டைம் மொபைல் தான், ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும். இப்போ அதனாலதான் இப்ப நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்களே பெருசா ஆக்குறீங்க. ஆக்கி என்ன உனக்கிட்ட இருக்கிறதுக்கு நான் பேசாம இருக்கலாம், போனை பார்த்துக்கிட்டு, உடனே டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு 2 பேருமே மன சம்மதத்தோட டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இப்ப நிறைய நடக்குது. கொஞ்ச நேரம் போனை பாருங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்களும் புருஷனும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போன் பார்க்கறத நிப்பாட்டுங்க. புருஷனோட பிள்ளைங்களோட சேர்ந்து பழக கத்துக்குங்க. அதே மாதிரி தான் ஆண்கள்கிட்டையும் சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்களா, பொண்டாட்டியோட சந்தோஷமா இருங்க, பிள்ளைங்களோட பேசுங்க, சிரிங்க, அந்த லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம் மொபைல்ல கிடைக்கவே கிடைக்காது.